Jeremiah chapter 23 verses 1 to 8. என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் ஆடுகளின் மீதியாய் இருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலிருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் இல்லை. 3 காரியங்கள். 1 பயம் இல்ல, 2 கலங்குவதில்லை, 3 காணாமல் போவதில்லை. and shall be lacking says the Lord. 3 காரியங்கள். no fear, ரெண்டாவது nor dismayed, கலங்குவதில்லை, nor shall be lacking, ஆண்டவர் குறை உங்களுக்கு வைக்க மாட்டார். அடுத்து படிக்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். நீதியுள்ள அது இந்த காலத்து, அதாவது மேசியா வரப்போகிறார் இந்த பூமிக்கு என்று சொல்லப்படுகிற அதிகாரம் தான் இந்த அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றான், மேசியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் வரும்பொழுது என்ன பண்ணுவார்னா, தாவீதின் கிளையிலிருந்து ஒரு நீதியை கட்டிடுவார். இதுவரைக்கும் நீங்க பாவிகளா இருந்தா ஆண்டவர் உங்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். ஆமென். The king shall reign the prosper and execute the judgment and righteousness in the earth. earthல என்ன, பூமியில என்ன வரும்னா நீதி வர செய்யும். ஆண்டவர் அநீதி எல்லாம் எடுத்துட்டு நீதியை கர்த்தர் கொடுக்க போகிறார். படிக்கலாம். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். நியாயத்தையும் நீதியும் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்க போகிறார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். ஆமென். ஹalleluya. அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. ஆமென். அவர் உங்களுக்கும் எனக்கும் நீதியை கர்த்தர் கொடுக்க போகிறார். லார்ட் ஆஃப் ரைட்டஸ்னஸ். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பாவி என்று சொல்லப்படுகிற உங்களை ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினால கழுவி உங்களுக்கு நீதியை கொடுக்க போகிறார். முதல்ல நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நமக்கு என்ன இருக்காது? பயம் இருக்காது. அதுக்கப்புறம் என்ன இருக்காது? கலக்கம், குழப்பம், டிஸ்மே இருக்காது. அதுக்கப்புறம் என்ன இருக்காது? லேக் நத்திங், ஒன்றும் குறை இருக்காது. இது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது செய்து முடித்தார். ஆகவே பிரியமான தேவச்சடமே படிக்கலாம். ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் வீட்டில் சந்ததியாரை தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கும் படிக்கு வட தேசத்திலும் நான் அவர்களை துரத்தி இருந்த எல்லா தேசங்களில் இருந்தும் அழைத்து வழிநடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை என்னை ஆஸ்வதிக்க போகிறார். ஆகவே இந்த மாதத்துல கர்த்தர் நீதியை கொடுக்க போகிறார். ஒருவேளை உங்களை குற்றவாளிகள் என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆண்டவர் பார்த்து சொல்றார், நீ குற்றவாளி அல்ல, நீ பாவி அல்ல, நீ என்னது? நீதிமான் என்று ஆண்டவர் சொல்ல போகிறார். மேசியா இயேசு வரும்பொழுது 3 காரியங்கள் இருந்தது. ஒன்று என்ன இருக்குன்னா, பயம் இருக்காது, பயம் நீங்கி போகும். அதுக்கப்புறம் என்னன்னா, உங்களுக்கு குழப்பம் இருக்காது. அதுக்கப்புறம் குறை ஒன்றும் இருக்காது. நான் நீதிமானா இருக்கணும்னா ஆண்டவர் சொல்ற காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா கீழ்ப்படியணும். ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் நீதிமான் ஆக முடியும். இல்ல நானும் நீதிமானா இருக்குன்னு சொல்ல முடியாது. பிசாசை விரட்டுறது சாதாரண காரியம் இல்லை. அதுக்கு ஒரு அபிஷேகம் இருந்தால் தான் விரட்ட முடியும். இயேசுவே சொன்னாங்க. இயேசு என்ன சொன்னாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவே பெயல்செபூல்னு சொன்னாங்க இல்லையா? அவருக்கே அந்த பாட்டா நமக்கெல்லாம் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். இப்படிலாம் வரும் பேச்சு வரட்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்களா, உங்களை பற்றி ஏளனமாக பேசுகிறாங்களா, கவலைப்படவே படாதீங்க, நீங்கள் உயர்ந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் இன்னும் மாத்திரம் நிச்சயம் ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிறீங்களான்னு மாத்திரம் நீங்கள் யோசித்து பாருங்க. எவ்வளோ தடவை தான் ஆண்டவர் உங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பார். கிருபைனா என்னென்னா, கிருபைக்கு டெஃபினேஷன் என்னென்னா, இஸ் அன்மெரிட்டேட்டட் ஃபேவர். இந்த
நீங்கள் சம்பாதிச்சா, நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணி பரிசுத்தமான இருக்கிறதுனால கிருபை வரல. நீங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது ஆண்டோட கிருபை வந்துருச்சு. எப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை வர ஆரம்பித்தது. நீங்கள் போய் கொண்டிருக்கிற பாதையில் ஒரு யூட்டர்னை போட்டு ஆண்டோட நேராக வந்துருங்க, கர்த்தர் ஆஸ்வதிக்க ஆரம்பிப்பார். ஆமே. நிறைய பேரோட வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஆண்டவர் பற்றி நினைக்கிறது இல்லை, தேவன் ஆண்டவர் நினைக்கிறது இல்லை. பிரியமான தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அதை கர்த்தரோட நாள் என்று விசேஷமாய் பிரத்யட்சம் பண்ணிங்கன்னா கர்த்தர் அந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் சொல்கிறார், எல்லா தேசத்தையும் மேய்ப்பர்கள்லாம் பாருங்கள், இந்த மேய்ப்பர்கள்லாம் என்ன பண்ணார்களா, மேய்ப்பர்கள்லாம் யாருன்னா பாஸ்டர்ஸ், இவங்களெல்லாம் ஒரு நாள் விரட்டி விட்டேன். ஆனால் அந்த மேய்ப்பர்லாம் என்ன பண்ணுவாராம், ஆண்டவர் திருப்பி கொடுக்க போகிறார். அதான் பாஸ்டர்ஸ் ஆண்டவர் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எழுப்பி கொண்டே இருக்கிறார். பாஸ்டர்ஸ் எழுப்புகிறார். ஆமே. பாஸ்டருக்கு வேண்டிய எல்லா வரங்களையும் கிருபைகள் கொடுப்பார். பாஸ்டருக்கு பற்றி சொல்லப்பட்ட வாக்கியம் எதுனா எரேமியா 23 தான். எல்லா மேய்ப்பர்களையும் ஆண்டவர் கூட்டி கேட்பார், எல்லா பாஸ்டரும் ஆண்டவர் கூட்டி சேர்க்க போகிறார். பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான்னு சொன்னால் பிதாவானவர் கனப்படுத்துவார். ஆகவே கிருபைனா என்னங்க? முதல் கிருபைனா அன்மெரிட்டட் ஃபேவர். நான் உங்களுடைய கஷ்டத்தினால உங்களோட ரொம்ப ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்க ரொம்ப நேரம், அதனால கிருபை வராது. கிருபை ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். எடுத்து வாசிக்கலாம், ரோமர் 11:6 எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 11:6. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரிகைகளினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே அன்றியும் அது கிரியையினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. ஆமா. அதாவது நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா அது கிருபை கிடையாது. நீங்க ஒண்ணுமே வேலை செய்யலாம், அது கிருபை. என்ன? இயேசு கிறிஸ்து தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆட்டோமேட்டிக்கா கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க கஷ்டப்பட்டு நம்ம ஜெபம் பண்ணி அதை பண்ணி சில சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக நடத்துவாங்க. கர்த்தரோட வார்த்தையை சொல்றதுக்காக பாரு, தேவனோட வார்த்தையை மற்றதான் இந்த இடத்துல சொல்லணும், மற்ற காரியங்கள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆண்டவர் சில பேர் பார்த்தீங்கன்னா குற்றம் படுத்திக்கிட்டே இருப்பாங்க, இது செஞ்சா குற்றம், அது செஞ்சா குற்றம். இதெல்லாம் ரிலீஜியஸ் ஸ்பிரிட். இதெல்லாம் யாருன்னா பரிசேரியோட ஆவிகள். பிரியமான தேவ ஜனமே, 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எடுத்து பாருங்க. அங்க ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கிற அனந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிப்பார். யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தனை ஏராளமாய் இருந்து புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆமா, கடற்கரை மணல்தனையா இருந்தாங்களாம். யாரு? யூதாவும் இஸ்ரவேலும். எப்படி இருந்தாங்க? கடற்கரை மணலை போல ஜனங்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு ஏங்கவே இல்லை. என்னன்னா கடற்கரை மணலை போல இருப்பாங்களாம். அடுத்த வசனம் படிங்க, 1 ராஜாக்கள் அதே அதிகாரத்துல 4:29 எடுத்து வாசிங்களேன். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலை போல மனோவிருத்தியையும் கொடுத்தார். ஆண்டவர் எப்படி கொடுத்தாருன்னா, கடற்கரை மணலை பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம மண்ணுக்கும் கடற்கரை மண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கும். நம்ம மண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணலாம், இப்போ 1வது 2வது கையில் பட்டது எண்ணலாம். ஆனால் கடற்கரை மண்ணை பவுடர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஞானத்தை ஆண்டவர் யார் கொடுத்தாராம்? சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தாராம். ஏன்னா அந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கடற்கரை மணல் பார்த்தீங்கன்னா பவுடராக இருக்கும். அந்த மாதிரி விசேஷ, அதாவது சப்ளை பார்த்தீங்கன்னா எனாரமஸ். ஆண்டோடைய சப்ளை, அதான் ஆண்டவர் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுப்பார். அமைக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விடும்படி. இவ்வளோ நீ கடற்கரை மணல் தனையை போல யூதாவும் இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறத இவங்களை எப்படி வழி நடத்தணுன்ற ஞானம் யாருக்கு வேணும்? சாலமோனுக்கு வேணும். அதுக்கு ஆண்டவர் எப்படி ஞானத்தை கொடுத்தாருன்னா கடற்கரை மணலை போல கர்த்தர் கொடுத்தாராம். அப்படித்தான் ஆண்டவர் உங்களுக்கும் கொடுக்க போகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது. என்னமா? எல்லாத்துக்கும் மனப்பாடமான ஒரு வசனம். நம் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆல் த தேவைகள்னு போட்டிருக்கோம், நீட்ஸ்ன்னு போட்டிருக்கோம். நீடு கிடையாது, நீட்ஸ். உங்க தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் பாதுகாப்பார். ஆமா, இந்த பஸ்ல ஏறிட்டீங்கன்னா மெட்ராஸ்ல கொண்டு போய் விட்டுரும். அப்ப டிரைவர்கிட்ட போய் எப்படி போவீங்க, எப்படிலாம் ஓட்டுவீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ட்ரெயினில் போய் கேட்குறீங்களா? நீங்கள் எந்த வழியில் போவீங்க, எப்போ சிக்னல் போட்டால் நிற்பீங்கன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு டிக்கெட் கிடச்சிச்சா பேசாமல் ஏறி உட்காந்துட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆமே, அது மாதிரி தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்துட்டாருன்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும். ஒரு வண்டி நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரேக் டவுன் நிற்குது, அதுக்கு பின்னாடி போய் நீங்கள் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போய் தரவே மாட்டீங்க. ஓடுற வண்டிக்கு பின்னாடி நில்லுங்க, நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா அந்த வண்டி என்ன செய்யாது இப்போதைக்கு? ஆமாம், உங்கள் வண்டி என்ன செய்யுது இப்போதைக்கு? கிளம்பாது. எலும்பி பிரகாசி உன் ஒளி
ஆமென். எலும்பி காரியத்தை நடப்பி. ஆமென். நீங்க நடப்ப ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கார். ஆகவே உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ, டிஸ்ட்ரெஸ், அதாவது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்னத்தை சப்ளை பண்ணுவார் தெரியுமா? சந்தோஷத்தை சப்ளை பண்ணுவார். கனவுல கொடுப்பார். திடீர்னு கனவுல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி வந்தது போல இருக்கும். அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் அப்படியே கர்த்தரை வாய்க்க செய்வார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட இதை ட்ராவல் பண்ணலாம். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி இந்த காரியத்தை நடைபெற்றார்னு சொல்லி வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10. சமாரியருடனே கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்டவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? ஜீவ இந்த கிணத்து தண்ணி இல்ல, ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? ஜீவ தண்ணீர். ஆமென். கர்த்தர் உங்களை எனக்கு என்ன கொடுப்பாரா? ஜீவ தண்ணீரை கொடுப்பாராம். ஹல்லேலூயா. நீங்க கேட்கிற ஒரு நபர் யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம கேட்கிற தேவனுக்கு கொஞ்சோண்டு கொடுக்கணும்னு தேவன் ஆசைப்படவே இல்லை. ஆமென். இயேசு கிறிஸ்து முதல்ல இந்த அற்புதம் செய்தது எதுனா, கானா ஊர்ல இருக்க திராட்சை ரசம். ஏன் திராட்சை ரசம் சொல்லணும்? மணவாட்டி யாருன்னா திருச்சபை, மணவாளன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் தான் மணவாளன் அப்படின்னு அந்த கல்யாணத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். அந்த கல்யாணத்தில் ஆரம்பித்து 6 கச்சாடிகள் இருக்குது. அந்த 6 கச்சாடிகளை தண்ணீர் பாதி நிரப்பினாங்களா, கால்வாசி நிரப்பினாங்களா? ஆமாம், முழுசும் பிரிம் வரைக்கும் அப்படியே நிரப்பினாங்க. இயேசு சொன்னார், இப்போ கொண்டு போய் பருமாறு. ஆண்டவர் உங்களை பாதியாக அறகுறையாக எப்போவுமே வைக்கவே மாட்டார். கர்த்தர் முழுமையாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, சமாரிய ஸ்திரீ அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவிட்ட ஜீவ தண்ணி இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் தெரிஞ்ச பிறகு என்ன ஆரம்பிச்சிட்டா, அவள் என்ன அந்த ஊருக்குள்ளே போய் எல்லாத்தையும் ஆண்டவருக்காக என்ன செய்தாலாம் கொண்டு வந்து ஆண்டவர் சமூகத்தில் கொண்டாட ஆரம்பித்தா ஒரு பெரிய எழுப்புதலை காண்டாள். லூக்கா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1லேருந்து 6 வரைக்கும் எடுத்து வாசிக்கலாம். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டில் அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். அவர் மேல் என்ன பண்ணாங்களா? நோக்கமாய். They were watching Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? நிறைய பேர் உங்களை பார்க்குறாங்க. எதுக்கு பார்க்குறாங்க தெரியுமா? இவன் என்ன செய்வான் பார்த்துடலாம். நிறைய பேர் இந்த உலகம் பார்க்குது, என்ன செய்வான்னு பார்த்துடலாம், இவன் என்ன செய்வான்னு பார்த்துடலாம், இவன் எப்படி வளர்ந்துடலான்னு பார்த்துடலாம். அப்படி தான் பரிசேயரை சுற்றி இருந்தார். அதுக்கு மத்தியில் தான் இயேசு கிறிஸ்து இருந்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டார். பிரதான சீஃப் பாரசீஸ், அதாவது பிரதான ஆசாரியனோட வீட்டில் அழைக்கிறாரு. ஆனால் அந்த அழைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறாரு? இவருடைய இயேசு கிறிஸ்துவ மற்றவங்களுடைய காரியத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. அவங்க எப்படியோ போகிறாங்க, உங்கள் காரியத்தை நீங்கள் பாருங்கள். கீழானதை பார்க்காதீங்க, மேலானதை பாருங்கள். ஆமே, அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க. ஆண்டவர் நீ எப்படி இருக்க? ஆண்டவர் உன் கண்ணில் இருக்க என்ன பண்ண உத்தரத்தை எடுத்து போட்டுட்டாரு. இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமற் போயிற்று. மௌனமாயிட்டாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, உங்க ஓய்வு நாள் என்ன? இந்த சட்டத்தை இன்னைக்கும் பாரசீஸ் ஸ்பிரிட் ஒர்க் பண்ணுது. பரிசேயரோட ஆவி என்ன பண்ணுச்சுன்னா, இயேசுவை குற்றப்படுத்தலாம்னு நினச்சிட்டு இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா, அவங்க மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டார். இல்லை, பிசாசுக்கு மனசில் இருக்கிறது புரியாது. அன்லெஸ் நீங்கள் சொல்கிற வரைக்கும் பிசாசுக்கு தெரியாது. நான் சாகிறேன் அப்படின்னு சொன்னால் பிசாசு எடுத்துக்குவான். நான் வாழ்ந்திருப்பேன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். ஆமென். உங்கள்கிட்ட வாயிலேருந்து சொன்ன பிறகு தான் பிசாசுக்கு தரும். நினைவில் இருக்கிறத அறிவுறது யார் தருமா? இயேசு கிறிஸ்து. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஏக்கமான இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ஏக்கத்தை கர்த்தராகிய தேவன் உங்களுடைய ஏக்கத்தை ஆண்டவர் மாற்றி தம்முடைய சித்தத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி கர்த்தர் நாளுக்கு நாள் கர்த்தர் உங்களை என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி செய்வார். அப்பேற்பட்ட தேவன் தான் நம்ம ஆண்டவர். பயப்படாதீங்க. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். இவர் யார்? மேசியா. சாப்பிடலாமா? பரிசேயர் வீட்டில் போய் சாப்பிடலாமா? அங்கே போய் உட்காரலாமா? இவர் தான் தேவகுமார்னா எப்படி போய் சாப்பிடலாம், எப்படி போய் உட்காரலாம்? இப்படி குறை கண்டுபிடிக்கவங்க மத்தியில் நீங்கள் இருக்காதீங்க. அவங்க எப்போவுமே காலத்தும் அவங்க குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. குறை சொல்கிறது வெளியே வாங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.
நீங்கள் குறை சொன்னீங்கன்னா ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுறீங்க. ஆண்டவர் பாப்பா எவ்வளோ பொறுமையாக இருப்பார் பார்த்துக்கோங்க. ஸோ காட் பிளெஸ்ஸிங், ஹோலினஸ் வேணும், எனக்கு ஹோலினஸ் வேணும், எனக்கு வந்து பரிபூர்ண சுகம் வேணும், ஆரோக்கியம் வரணும், எனக்கு பிளெஸ்ஸிங் வேணும், என்ன சான்டிஸ்ஃபை ஆகணும், ஹோலி லைஃப் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்று தேவனுடைய கிருபை உங்களுக்குள்ள வந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆமென். 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டதுனால நான் பரிசுத்தம் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. நம்ம வாழ்ந்ததே பாவம் தான். இப்போ நான் நிற்கிறேன்னா நான் ரொம்ப பரிசுத்தமானா இல்லை. ஆனால் இந்த உலகத்தை தான் நம்ம இருக்கோம். ஆனால் இந்த உலகத்துலேருந்து நம்ம அப்பப்போ என்ன பண்ணுறோம், ஆண்டவர் சமூகத்திலலாம் நம்ம தேடி வரும்பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து தம்முடைய வல்லமையை சித்தத்தை கத்த நிறைவேற்றி உங்கள் குற்றத்தை மன்னிப்பார். அதே நமக்கு கிடச்சதுன்னு சொல்லிட்டு ஓவராக அந்த மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. டோன்ட் டேக்கிங் அஸ் அ கிராண்டட் லா. தே குட் நாட், அவர்களால் செலுத்த முடியல. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக ஆண்டவர் முடித்தார். எல்லாத்தையும் சேர்ந்து எல்லா நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்த ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர். பிரியமான தேவச்சனமே, அந்த வீட்டில் இருக்கும்பொழுது நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 11:16 அந்த பகுதியிலே பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லப்பட்டுரும். ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளிலே ஒரு கழுதை என்ன சாக்கடை வந்துச்சுன்னா நீங்கள் தூக்க மாட்டிங்களா? ஆனால் அவன் சொல்கிறான், நீ வேலை செய்யணும், இன்றைக்கி என்ன செய்யக்கூடாது, இன்றைக்கி சொஸ்தமாக கூடாது. நீங்கள் இஸ்ரேல் போனீங்கன்னா தெரியும், வெள்ளிக்கிழமை முஸ்லீம்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வந்து கடையை மூடிடுவாங்க. சனிக்கிழமை யூதர்கள் ஆர்த்தோடாக்ஸ் ஜூஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து ஓய்வு நாள் மூடிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நம்பாளுங்க கிறிஸ்டின் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு அது ஓய்வு நாள் இருக்குது. 3 நாள் லீவு இருக்கும் பார்த்துக்கோங்க இஸ்ரேலில். இன்ன வரைக்கும் நடக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அன்றைக்கி கடைகள்லாம் மார்க்கெட்டிங் அன்றைக்கி ஷாப்லாம் திறக்க விட, யூதர்கள் கடை திறக்க மாட்டாங்க. என்றைக்குன்னா சனிக்கிழமை திறக்க மாட்டாங்க. அப்போ முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமை திறக்க மாட்டாங்க. அப்புறம் கிறிஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்க, திறக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். லூக்கா 13:14-15-16 எடுத்து வாசிக்கலாம். இயேசு ஓய்வு நாளிலே சொச்சமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டு, வேலை செய்யறதுக்கு 6 நாள் இருக்குல்ல, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் கழுதையாவது தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளிலே இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். பாருங்க, இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கூனி இருப்பான். எத்தனை வருஷம்? 18 வருஷம். எதத்தை தான் பார்த்துட்டு இருப்பா? தரையை தான் பார்த்துட்டு இருப்பா. அவரால் என்ன செய்ய முடியல. 6 + 6 + 6 = 18. 6 6 6 எதை குறிக்கிறது? அந்த கிறிஸ்துவை குறிக்கிறது. இவள் ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாளே, இவளை நான் என்ன பண்ணுவேன், சொஸ்தப்படுத்துவேன். இவள் கட்டப்பட்டிருக்காரே, இவளை கட்ட அவிழ்க்க வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய கட்டுகள் ஏற ஆரம்பிச்சது. அவர் இவ்வளோ நாள் மண்ணையே பார்த்துட்டு இருந்தவ இப்ப முகமுகமாய் இயேசுவை பார்க்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கை ஆண்டவருடைய முகத்தை பார்க்கும்படி கர்த்தர் ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவனுடைய முகம் உங்க மேல பிரகாசிக்கப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க பார்க்க பார்க்க கர்த்தர் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆவீங்க. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வரும்பொழுது நீங்க நாளுக்கு நாள் மகிமை அடைவீர். படிக்கலாம் அந்த வசனத்தை. 2 கொரிந்தியர் 3:18 எடுத்து வாசிக்கலாம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமென். எப்படியா? கண்ணாடியில காண்ற. கண்ணாடி எதுனா வேதத்தை. நீங்க வேதத்தை படிக்கும் பொழுது நீங்க வேதத்தை பார்க்க கர்த்தர் உங்களை மறுரூபமாக்குவார். ஆமென். மகிமை மேல் மகிமை அடைந்து. மகிமை வேணுமா? தேவ பிரசனம் வேணுமா? ஆண்டோட வார்த்தையில தரிச்சில்லுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறதாகவே என்ன நடக்கிறது என்று சொன்னால், பரிமள தைலத்தை பரணிலிருந்து எடுத்து இயேசு கிறிஸ்து காலில் ஊற்றி கண்ணீரில் அழுது தன் முடியல என்ன பண்ணுவாராம், துடைப்பான். ஓயாமல் முத்தமிட்டே இருப்பாராம். இது ஆண்டவர் வரவேற்றார். எங்கன்னா பரிசேயன் வீட்டில் நடக்கிற இந்த சம்பவம். அந்த பரிசேயன் வீட்டில் நடக்கிற அந்த சம்பவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த யூதாஸ் காரியத்திற்காமல இந்த ஸ்பிரிட்டு, இதை விற்றா 300 பணம் கிடைக்கும், அதை விற்றுருந்துருக்கலாமே, இதை இப்படி செஞ்சுருந்துருக்கலாமே அப்படின்னு குற்றப்படுத்தினாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை அவளை விடு,
அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்வார்னா, சீமோனே நான் வீட்டுக்கு வந்தேன், நீ என்ன பண்ணல, எனக்கு தண்ணி காலுக்கு தரல, என் காலை என்ன செய்யலை, கழுவல, என்னை முத்தம் செய்யல. ஹல்லேலூயா. நீங்க பாவத்தில் இருந்து வெளியே வந்தாதான் அவர் எடுத்து பயன்படுத்த முடியும். பாவத்திலே சேத்துக்குள்ளே சண்டை போட்டே இருந்தான், பண்ணியோட சேர்ந்து சேர்ல உட்காந்து சண்டை போட்டே இருக்கான். எதுக்கு தெரியுமா? சாப்பாட்டுக்கு. இந்த சாப்பாட்டுக்கு, பண்ணிக்கு கொடுக்குற சாப்பாடு, அந்த சாப்பாட்டுக்கு சண்டை பண்ணி மூஞ்சி பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்குங்க சொல்லுங்களேன். கூரை இருக்கும், அப்படியே தோண்டும். இவனும் அப்படியே மாதிரி போட்டான், பண்ணியோட பண்ணி ஆயிட்டான். எதுக்கு தெரியுமா? சாப்பாட்டுக்கு. நல்ல சாப்பாடு கிடையாது, ஆமாம், தவிடு தான் போடுவாங்க. இது கூட அவனுக்கு கிடைக்கல. கத்தரை விட்டு வெளியே போனீங்கன்னா இது கூட கிடைக்காதுங்க. அப்பா விட்டு வெளியே போனா எதுவுமே கிடைக்கல. பண்ணிக்கு வைக்கிறது அதை சாப்பிட ஆசைப்பட்டானா. எவ்வளோ பெரிய பணக்காரன், ஆண்டர் விட்டு வெளியே போனனால எல்லாத்தையும் இழந்து போனான். ஆனால் அப்பா மறந்துட்டாரா? அப்பா மறக்கலை, அவன் நினைவாவே தான் இருந்தார். வந்த பிறகு ஓடி போய் என்ன பண்ணுறாங்க, அப்பா கட்டி பிடிச்சாரா இல்லையா அப்படின்னாரு. நம்மளா இப்போ குடும்பத்தை குளிச்சு வாப்போ, ஆமாம் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்திருக்கேன், வந்துட்டு அவர் அதெல்லாம் கேட்கவே இல்லை. அவர் எந்த நிலைமையில் வந்தாலும் அப்படியே அவர் ஏற்றுக்கொள்வாருங்க. நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அப்படியே ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. பகலில் பறக்கும், இருளில் நடமாடும், இது தாக்கும். பார்த்துக்கோங்க, வெளியே நமக்கு ரொம்ப ஆபத்து இருக்குது. ஆனால் அவர் சட்டைகளின் கீழ் உனக்கு என்ன உண்டு? ஆரோக்கியம் உண்டு. ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே இவ்வளோ ஆபிரகாமின் குமார்த்தியா இருக்கிறாளே என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஆஸ்வதிப்பார். நான் சொன்ன 18 வருஷம், 18 6 + 6 இது கூட 18. இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 14 7-11 வரைக்கும் எடுத்து வாசிக்கலாம். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்திற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இந்த பிரச்சனை எங்க முத ஆரம்பிச்சிச்சுன்னா, லூசிஃபர் அவன்கிட்ட தான் முத ஆரம்பிச்சிச்சு. இந்த பெருமையின் ஆவி வந்துருச்சுனாவே அவன் கீழே போயிட்டான்னு அர்த்தம். ஆண்டவரோட கூட ரொம்ப ரொம்ப பிடிச்ச தேவதூதன் யாருன்னா ஆண்டவருக்கு லூசிஃபர் தான். அவ்வளோ அழகாக இருப்பான், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பான். ஆனால் அவன் எப்போ பெருமை அவனுக்குள்ளே வந்துச்சோ, நான் ஆராதிப்பேன், வடதிசையில் எனக்கு ஆராதனை இருக்குது, நான் தான் எல்லாத்துக்கும் மேலாக உயர்ந்திருப்பேன் அப்படின்னு சொன்னப்படுது ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவனை கீழே தள்ளி விட்டார். கீழே தள்ளி விட்டேன்னு அவன் என்ன ஆனான் தெரியுமா? அவனுடைய பேர் சாட்டன். அவனுடைய பேர் என்னது? பிசாசு, சாத்தான். அதுக்கப்புறம் அக்யூசர், அவன் பேர் குற்றம் சொல்லுகிறவன், குற்றம் சாட்டுகிறவன். அதுக்கப்புறம் அவனுடைய பேர் என்னன்னா டிசீவர், ஏமாத்துகிறவன். அதுக்கப்புறம் அவன் பேர் என்ன? திருடன். அதுக்கப்புறம் அவன் பேர் என்ன? இவனை தான் ஒன்று உட்காந்துட்டு விடுவோம். நகை கண்ணு கூட தெரியாமல் நகை ஃபுல்லாக போட்டு உட்காந்துருக்கு. பார்த்துருக்கீங்களா? மலை மேல் ஒன்று உட்காந்துருக்கு தெரியுமா? கண்ணு தான் தெரியும். நான் எப்படியோ அப்படி நீயே இரு அப்படின்னு சொல்லிடுச்சு. நம்ம ஆண்டவர் அப்படிலாம் உங்களை நகையெல்லாம் போட்டுட்டு வரல. அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். ஆமென். மரண பரிந்தம் என்ன செஞ்சாரு? தாழ்த்தினார். அவருடைய சிலுவை எடுத்துட்டு நீங்க நடக்கலைன்னா பரலோகம் போக முடியாது. ஆண்டவர் என்னை பின்பற்ற விரும்பினா அனுதினம் என்ன பண்ணு? என் சிலுவை எடுத்துட்டு நட. வித்வுட் கிராஸ் யூ cannot attain the eternal life. சிலுவை இல்லாம உங்களால பரலோகத்துக்குள்ள போக முடியாது. சிலுவையின் ரத்தம், இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தம்மை தாழ்த்துகிறவராய் இருந்தார். எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, வரங்கள் இருக்கு, நான் பெருமை அடிச்சா ஒரு நாள் ஆண்டு தூக்கிடுவார். உன்னை தாழ்த்துறீங்க, நான் தாழ்த்துங்க. கத்தர் உங்களை உயர்த்தணும்னா, ஆண்டவர் உயர்த்துறதுக்கு எந்த நேரம் வருதோ கத்தர் உயர்த்திட்டு போயிடுவார். அப்படியே அவர் உயர்த்தும் பொழுது யாரும் அவரை தடுக்கவும் முடியாது. நீங்க உயர்ந்திருக்க போறீங்க. கத்தர் உங்களை உயர்த்த போறார். உங்க காலடிகளை கத்தர் ஆண்டவர் ஆண்காலக போல மாற்ற போகிறார். கத்தருடைய கிருபை தயவு உங்களுக்குள்ள வரப்போகிறது. உங்களை ஏளனமா பார்த்தவங்களுக்கு முன்னாடி கத்தர் உயர்ந்திருக்கும்படி செய்வா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருபொழுது கைவிட மாட்டாருங்க.
அவர் மாத்திரம் என்ன செஞ்சாதான் தெரியுமா? சிலுவையை சுமந்தார். ஆதாம் செய்த பாவத்தை, ஆதாம் செய்த எல்லாத்தையும் மாற்றி அமைப்பதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அடிமையின் ரூபம் எடுத்தாராம். ஆமென். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்த போகிறார். வேலை கிடைக்கலையா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுங்க. நீங்க கேட்பீங்க சாதாரண வேலை, ஆனா ஆண்டவர் கொடுப்பார். உயர்ந்த வேலையை கர்த்தர் கொடுப்பார். ராஜ வஸ்திரத்தை கொடுப்பார். என் ஆண்டவர் ஒன்று உங்க வாழ்க்கையில இல்லாதபடி கர்த்தர் கொடுக்க மாட்டார். எல்லாத்தையும் அம்மிக்கு குளிக்கு மடியிலே சரிந்து விழும்படி கர்த்தர் நன்றாய் அளந்து கொடுப்பார். நீங்க ஒன்று இழந்து போக மாட்டீங்க. அவனுக்கு செருப்பு கூட வேணும். ஏன்னா செருப்பு இல்லைன்னா அவன் அந்த வீட்டுல அடிமைக்கு தான் செருப்பு இருக்காது. ஹல்லேலூயா. ஆயத்தம் என்னும் பாதரட்சை. நீங்க எங்கேயாவது ஒரு வீட்டுல உங்களை ஏத்துக்கொள்ளணும்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் சொல்லிக்கிற அவங்க வீட்டுல என்ன பண்ணிடு, மண்ணை உதவிட்டு போ. அவளும் வந்து அவனை பாக்கும். அந்த வீட்டுல உன்னை ஏத்துக்கொண்டாருன்னா அவர் நீங்க சொன்ன எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்குள்ள வந்து சேரும். நீ யாரை ஆசீர்வதிக்கிறீரோ அவர்களை ஆசீர்வதிப்பார். நீ யாரை சபிப்பீர்களோ அதுவும் இருக்கு, ஆண்டவரும் சபிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பயப்படாதீங்க. இந்த வருஷம் எப்படி இருக்கும்? இந்த வருஷம் ஆண்டவர் அற்புதமா இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 2023 எப்படி இருக்குன்னா, நல்ல ஜெபிக்கிறவனுக்கு கொண்டாட்டம், நல்ல ஜெபிக்காதவனுக்கு திண்டாட்டம். இதுதாங்க ப்ராபசியே. ஆமென். ரோமர் 11:36 சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். நான் சம்பாதிச்சேன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் எனக்கு இந்த கொடுத்த வீடு, ஆண்டவர் எனக்கு கொடுத்த காரை சொல்லி பாருங்க. உங்க பிள்ளைகள் சொல்லாத, ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். ஆமென். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் கர்த்தரால், என் பிள்ளைகள் சமாதானம், உன் கர்ப்பத்தின் கனி சிங்காசனத்தில் சொல்லி ஜெபிங்க. உங்க பிள்ளைகளை சிங்காசனம் உட்கார வைப்பாங்க. ஆமென். எங்களோட ஜெபத்துல இது முக்கியமா இந்த வசனம் இருக்கும். என் கர்ப்பத்தின் கனியை சிங்காசனம் அமரச் செய்யுங்க. ஆமென். அப்படி மாத்துவார். நம்புறீங்களா? இன்னைக்கு சத்தியம் தெரியலங்க. இன்னைக்கு சத்தியத்தை அறிந்தா நீங்க விடுவிக்கப்படுவீங்க. இன்னைக்கு சத்தியம் தெரியல, நம்மளாம் பாவின்னு சொல்லி நம்மள என்ன தரமட்டமாக்கிட்டாங்க, தரட்டிக்கெட்டு ஆகிட்டாங்க. நீ தரட்டிக்கெட்டு இல்லை, நீ நானும் சிங்காசனத்தில் உட்கார வேண்டிய ஆளு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசாரியராகவும் ராஜாக்களாகவும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவே உங்க முகம் ஷைனிங்கா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க, கர்த்தர் நல்லவர். நீங்க ஜெபம்னா கர்த்தர் உங்க வார்த்தை கர்த்தருக்கு ஆண்டவருக்கு நடத்தி கொடுப்பார். ஆமென். நான் மாத்திரம் தான் போய் ஜெபம் பண்றது இல்லை, நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நிறைய பட்டணங்கள் கிராமங்கள் சந்திக்கப்படுறதுக்கு நீங்க இந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி, ஆண்டவர் பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி கர்த்தர் அனுப்ப போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கும்போது என் பிள்ளை பாரு எப்படி ஷைன் பண்றான் பாரு, என் பிள்ளை பாரு எப்படி ஆண்டோட வார்த்தையை சொல்லுறான் பாரு, என் பிள்ளை பாரு எப்படி இருக்கான் பாரு. ஆண்டவர் சந்தோஷப்பட்டு தேவதூதர்களாம் அழைச்சு சொல்லுவாராம், இதோ பாரு பூமியில என் பையன் எப்படி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கான் பாரு, நானும் என் பிதாவுக்கு முன்பாக உன்னை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நம்புற ஒரு ஆமென் சொல்லி கரங்களை தட்டலாம். இந்த அருமையான நாளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த நாளில் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவரே நீர் உம்முடைய பிரசனத்தை அனுப்பி எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனையை தேவன் நடத்தி கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அடைக்கலமும் கேடகமாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆனவர் என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே, எங்களுக்குள்ள நீங்கள் பலமாக கிரியை செய்வதற்காக, நாங்கள் பலவீனப்படும் போதெல்லாம் எங்களை தூக்கி எடுக்கிற தேவனாக நீங்கள் இருப்பதற்காக நன்றி சுவாமி. ஓய்வு நாள் ஆண்டவரே, நீர் அந்த நாட்களில் மனிதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளும்படியாக நீங்கள் ஜனங்களோடு நீ போராடி நீ கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓய்வு நாள் ஒரு தடையாக இல்லாதபடி தேவன் கிரியை செய்கிற நாள் என்பதை கர்த்தர் நீங்கள் சொல்லி கொடுத்தது போல ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவரே உம்முடைய மெய்யான பிரசனம் ஆண்டவரே, உம்முடைய மகிமையான பிரசனம், உம்முடைய ஜீவனுள்ள பிரசனம் எங்களோடும் எங்கள் குடும்பத்தோடும் நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் கடந்து வரும்படிக்கு நாங்கள் செபிக்கிற சுவாமி. எங்களுடைய
ஆசீர்வாதத்துக்கு நாங்களே தடைகளாக இல்லாதபடி ஆண்டவரே எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் ஆண்டவரே சீராகவும் ஆண்டவரே சிறப்பாகவும் கர்த்தருக்கென்று ஓடத்தக்கதான ஒரு கிருபையை கொடுங்க சுவாமி. 3.5 வருடம் ஊழியம் செய்த ஆண்டவரே எங்களுக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து கொண்டு போயிருக்கிறீங்க சுவாமி. அவைகளை பார்த்து ஆண்டவரே நாங்கள் பின்னடைவு அடையாதபடி ஆண்டவரே உமக்காக ஓங்கி உயர்ந்த ஆண்டவரே மகிமைப்படுத்தத்தக்கதான கிருபையை நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தில் இத்தனை நாட்கள் கடந்து வர உதவி செய்தீங்களே உமக்கு நன்றி. இந்த மாதத்தில் அநேக பெரிய அற்புதங்களை ஆண்டவரே நன்மையான பெரிய பெரிய காரியங்களை நீர் செய்ய போவதற்காக நன்றி. எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் வரப்போகிற ஆசீர்வாதங்கள் வரும் நாட்களில் சாட்சிகளாக பலத்த சாட்சிகளாக ஆண்டவரே நடப்பித்து இந்த இடத்துல நீங்கள் மகிமைப்பட போவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எழுப்புதலை கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருக்குள்ள எழுப்புதல் தீ ஆண்டவரே அனல் கொண்டு எரியும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் அன்பு நிறைந்த நல்ல இயேசு சுவாமி. ஆமீன் ஆமீன். ஜெப தேவைக்கு 9894913619. எல்லாரும்